இப்போ ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்ணிட்ட ஒருத்தர் எத்தனை நாள்ல இல்ல எப்போ வந்து திரும்ப அவங்களுடைய வேலைக்கு போக முடியும்? இப்போ நம்மளே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்ணோம்னா நம்ம அன்னைக்கே வந்து அவங்களை நிக்க வச்சு நடக்க வச்சிடறோம். யூஸ்வலா ஆபரேஷனுக்கு அடுத்த நாள் இல்ல அதுக்கப்புறம் இன்னொரு நாள், அதாவது 2வது நாளே அவங்க வீட்டுக்கு போயிட முடியும். முதல் ஒரு மாசம் ரெகுலரா பிசியோதெரப்பி பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டுல எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்ல ஒரு ஜிம் ஜாயின் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தங்களுடைய வேலை என்ன மாதிரி வேலை அப்படிங்கறத பொறுத்து தான் அவங்க எவ்வளவு சீக்கிரம் திரும்ப அவங்க வேலைக்கு போக முடியும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் இப்போ ஐடி ப்ரொஃபஷனலா இருக்காங்க, இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இருக்கிறவங்க ஆஸ் ஏர்லி அஸ் 1 வீக் 10 டேஸ்லயே கூட அவங்களால திரும்ப அவங்க வேலைக்கு போயிட முடியுது. அதாவது வீட்லயே உட்காந்துட்டு வேலை செய்யறது அவங்களால பண்ண முடியுது. இல்ல நான் வீட்டுல இருந்து ஆபீஸ் போகணும், அங்க போய் உட்கார்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கூட ஒரு 2ல இருந்து 3 வாரத்திலேயே வந்து வேலைக்கு போயிட முடியும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல் ஒரு மாசம் பிசியோதெரப்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வேலைக்கு போனா கூட உங்களுக்கு பிசியோதெரப்பிக்கு போறதுக்கும் பிசியோதெரப்பி பண்ணுவதற்கும் உங்ககிட்ட போதுமான டைம் இருக்கணும். சரிங்களா? ஸோ நீங்க வேலைக்கு போனா கூட இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடாம எக்ஸசைஸ் பண்றதும் பிசியோதெரப்பி பண்றதும் பண்ணணும். நம்பர் 2, நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல் 2 வாரம் மூட்டுக்கு ஐஸ் வைக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி வந்து பிரேஸ் போட்டுட்டு இருக்கிறது அவசியம். இதெல்லாம் வந்து நீங்க வேலைக்கு போறப்ப இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கறத பாத்துக்கணும். ஸோ இப்போ டெஸ்க் ஜாபா இருந்தது அப்படின்னா 2 வாரத்துல நீங்க கம்ஃபர்டபுளா வேலைக்கு போக முடியும். இல்ல என்னோட வேலை வந்து கொஞ்சம் நிறைய நிக்கணும், நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வேலை இருந்ததுன்னா மினிமம் 1ல இருந்து 2 மாதங்கள் கழித்து தான் போக முடியும். ஒரு சிலர் வந்து ஹெவி மேனுவல் ஒர்க், நான் லிஃப்ட் பண்ணணும், என்னோட வந்து நான் போய் அங்க வந்து லைட் டியூட்டி எல்லாம் இல்லை, என்னோட ஹெவி டியூட்டி அப்படிங்கிறவங்க ஒரு 3ல இருந்து 4 மாதமாவது ஆயிடும் அவங்களுக்கு வந்து சர்ஜரிக்கு அப்போ அவங்க வேலைக்கு போறதுக்கு. இப்போ விளையாடுறது, ஸ்போர்ட்ஸுக்கு போறதெல்லாம் வந்து நம்ம முதல்ல சொல்லியிருந்த மாதிரி பிசியோதெரப்பி எல்லாம் பண்ணி நம்ம வந்து மசில்ஸ்ல அடிக்குவேட் ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு நம்ம 6 மந்த்ஸ்ல இருந்து நம்ம வந்து வெறும் தரையில ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபுல்லா ஸ்போர்ட்ஸுக்கு போறதுக்கு ஒரு 8 to 9 மந்த்ஸ் வந்து ஆயிடும். இது வந்து ஒரு நம்பர் மட்டும் இல்லை, அதாவது 7 மாசம் 8 மாசம் அப்படின்னு நம்ம ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ ஒரு சிலர் ரொம்ப ஃபிட்டா இருக்காங்க, ரொம்ப ஹெல்த் கான்சியஸா நிறைய ஒரு அத்லீட்டா இருக்காங்க, நிறைய ஆக்டிவிட்டி செய்யறாங்கன்னா அவங்க as early as 6 to 7 months கூட ஸ்போர்ட்ஸுக்கு போக முடியும். அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அவங்க எவ்வளவு எக்ஸசைஸ் செய்யறாங்க, அவங்க சர்ஜரிக்கு இன்ஜுரிக்கு முன்னால அவங்க மசில் ஸ்ட்ரென்த் என்னவா இருந்தது, சர்ஜரிக்கு அப்புறம் எப்படி ரீஹாப் பண்றாங்கிறத பொறுத்து அவங்க எப்போ ஸ்போர்ட்ஸுக்கு போகலாம் அப்படிங்கறது வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும்.